நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் மிக ஒரு முக்கியமான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்களா பாஸ் கிடையாதுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லி எடுக்கலாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது தவறு, எனக்கு 10 நிமிஷம் வரல, நம்ம என்ன ஸ்பீடில் எப்படி இருந்து நான் டைப் பண்ணுறது, நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுத போகிற நண்பர்களுக்கு இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வேகம் பயிற்சி செய்வதன் தானாக வரும். நம் முயற்சித்தால் வருவதல்ல, அப்படியே முயற்சித்தாலும் வராது, மாறாக எதிர் விளைவுத்தான் சந்திக்க நேரிடும். பதட்டம் கூடும், ஆனால் பிழைகள் கூடும், நேரம் கூடும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருக்கோம், ஸ்பீடாக வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸ்பீடாக வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ணணும், நம்ம பாஸ் பண்ணால் போதும், அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் நம்பிக்கை வைங்க. டைப்ரைட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எந்த டென்ஷனும் ஆகக்கூடாது, இப்போந்தே பயப்படக்கூடாது. ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு பின்னாடி அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் நான் சொல்கிறேன், அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லிக்கிட்டே டைப் பண்ணுங்க. பேக், பிஏ, வாயில் சொல்லாதுங்க, மனசுக்குள்ள நினச்சிட்டு பிஏகே. ஓகேங்களா? பேக், பிஏசிகே ஸ்பேஸ் எஸ்பிஏசி ஸ்பேஸ். கரெக்டாக நீங்கள் ஸ்லோவாக டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் அடிச்சுட்டு அவங்க திருப்புவாங்க, பெல் அவங்கள அடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புவீங்க. ஓகேங்களா? நம்ம பாஸ் பண்ண என்னன்னு மட்டும் வைக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம டிசிஷன் எடுக்கணும், அப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸ் வருங்க. ஓகே, நான் பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு எதுவுமே நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், பிழைகள் பயிற்சி செய்ய செய்ய தானாக குறைந்துவிடும். சொந்த முயற்சியில் பிழைகள் குறைக்க பார்த்தீங்கன்னா பிழைகள் குறையாது. நம்முடைய ஸ்பீடு, ஓகேங்களா, நம்ம எடுத்த உடனே ஸ்பீடாகவும் டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பொறுமையாக நீங்கள் டைப் பண்ண தான் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிழைகள் வந்து பார்த்திங்கன்னா குறையும் தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேகம் இடையூறு இருப்பவை இங்கே பாருங்கள், அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பொரிய பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்போம், நம்மளுக்கு மிஷின் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? நான் வந்துட்டுனா நம்ம கொஸ்டின் பேப்பர் இங்கே ஒரு எழுத்து இருக்குது, இங்கே பார்த்து அடிச்சுன்னா திரும்ப அதையே எடுத்துன்னா திரும்ப அதையும் அடிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் மிஷினை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக தான் டைப் பண்ணுறோம். அப்புறம் பேக் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த பேக் ஸ்பேஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக புரியணும். டபுள் சைடு வந்து டைப் பண்ணலாம். ஓகேங்களா? மார்ஜின் கரெக்டாக இருக்கா, மார்ஜின் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கே தகவல் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சு டைப் பண்ணுங்கள், வேறு எதுவுமே கிடையாதுங்க. அடுத்து பாருங்கள், மார்ஜின் ரெகுலர் வச்சு டைப் பண்ணுங்க. பிழைகள் குறைக்க வேகத்தை தட்டை செய்யும்போது வேகத்தட்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. திரும்ப அதை நான் சொல்கிறேன் பாருங்கள், பொறுமையாக டைப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக டைப் பண்ணுங்க, எடுத்த உடனே ஸ்பீட் டைப்னா அடுத்து வந்து இதாகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களாங்களே போதுங்க. பொறுமையாக டைப் பண்ண நம்ம பொறுமையாக டைப் பண்ண டைமே வந்து நமக்கு டைமிங் வந்துடுங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? பிழை இன்றி தட்டு செய்ய வேண்டும் என்றால் ஒரே எண்ணத்துடன் தட்டு செய்ய வேண்டும். ஓகே, நம்ம பாஸ் பண்ணுவோமா, ஃபெயில் ஆகிடுவோமா, அவங்க வந்து கரெக்டாக அடிக்கிறாங்களே, ஐயோ அவங்க வந்து ஸ்பேஸ் பார் சீக்கிரமாக தட்டு டைப் பண்ணாங்களே, அந்த எண்ணத்தில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணவே கூடாதுங்க. ஒரு டைம் நான் 2 டைம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம பயந்தங்கன்னா நம்முடைய முதல் எதிரி நம்முடைய பயம்தான். வார்த்தை பெரிதோ சிறிதோ எதுவானாலும் அதுக்கு எழுத்துக்களை சீராக வேகத்தின் தனியில் சொல்லிக்கொண்டே தட்டச்சு செய்ய வேண்டும். இதனால் மணி ஒலி தெளிவாக கேட்கும், கவனம் சிதறம், பதட்டம் ஏற்படாது, அதனால் பிழைகள் மிகவும் குறையும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படக்கூடாதுங்க. நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதே போல் பாருங்கள், சான்றிதழ் பெறும் அளவிற்கு பயின்றால் போதும் என்று சிறிது வட்டத்திற்குள் நிற்காதீர்கள். ஓகேங்களா? நம்ம பாஸ் பண்ணால் போதும், எனக்கு 40 மார்க் இருந்தால் போதும், நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 45 மார்க் எடுக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 25 கூட எடுக்கிறது கூட பார்த்திங்கன்னா வராது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டைமில் ஸ்பேஸு ஆர்டச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதிங்கன்னா நம்மளுக்கு மார்க் போயிடுங்க. ஓகேங்களா? அதனால் பிழையின்றி தட்டை செய்ய வேண்டும் என்றால் உயர் நோக்கத்துடன் பயிற்சி செய்தால் போதும், நல்ல மனசுடன். ஓகேங்களா? எதுவுமே பயப்படாதீங்க. நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் நம்பிக்கை எப்படி வைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த பாஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் வந்து நீங்களே வந்து ஏற்படுத்திக்கிங்க.
ஓகேங்களா? ஓகே, இந்த தகவல் ஃபைனல் வாக்கு நினைக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி